பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை குறித்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். The anointing of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அது எப்படி இருக்கிறது? 3 நிலைகளில் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கிறது. 3 கட்டமாக தேவ ஆவியானுடைய அபிஷேகம் இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த அபிஷேகம் 3 நிலைகளில் வெளிப்படும் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் அப்படின்றத இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1வது 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இதில் முதல் அந்த வசனம் தான் முதல் சென்டென்ஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது அப்படின்னு கொடுக்கப்பட்டது. அப்படின்னா இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா when the Holy Spirit comes upon you, when the Holy Spirit comes on you அப்படின்னா பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது. என்ன அர்த்தத்துக்கு பேர்? பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது. நம்ம மேலே வராது. இப்போ பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் என் மேலே சொல்லுங்க. பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் என் மேல் இருக்கிறது. அதனால தான் வந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்பொழுது ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, கர்த்தராகிய ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்புறம் சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷம் பிரசங்கிப்பதற்கு என்னை அபிஷேகம். வசனம் வாசிங்க. 61:1 வாசிங்க. ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கர்த்தராகிய சொல்லுங்க எல்லாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவர் நமக்குலாம் ஒரு அபிஷேகம் கொடுத்திருக்கிறாரா? என்ன அபிஷேகம்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுவதற்கு என்ன கொடுத்திருக்கிறாரா? அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த அபிஷேகம் எங்க இருக்குன்னா என் தலைமை. அதாவது எங்க இருக்கு? இட்ஸ் ஆன் மை ஹெட். என் தலை மேல ஒரு அபிஷேகம், மேல ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. அப்போ ஒரு பாட்டு ஃபாதர் பெர்கமன்ஸ்க்கு ஒரு பாட்டு பாரு. அபிஷேகம் சொல்லுங்க. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அப்போ பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் எங்க இருக்குதான்? என் மேல இருக்கு. என் மேல எதுக்காக என் மேல ஒரு அபிஷேகம் இருக்குன்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்ப இந்த அனாயிண்டிங் இல்லாம, இந்த அபிஷேகம் இல்லாம சிறுமைப்பட்டவர்களுக்கு என்ன பண்ண முடியாது? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் தலைமையில இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு ஏன் நம்ம சொல்றோம்? எதுக்காக சுவிசேஷத்தை சொல்றோம்? சுவிசேஷம்னா நற்செய்தி. சுவிசேஷம் என்னது? நற்செய்தி, நல்ல செய்தி. ஒரு நல்ல செய்தி ஒருத்தருக்கு சொல்றதுக்கு என்ன தேவையும்? என் மேல ஒரு அபிஷேகம் தேவை. அப்ப இந்த அபிஷேகம் இல்லைன்னா நல்ல செய்தி மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. அல்லேலூயா. நல்ல செய்திய கவலைப்படாதப்பா, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், கர்த்தர் உனக்கு விடுதலை தருவார், இப்போ உனக்கு விடுதலை தருவார்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் அவன் மேல இல்லை, அதனால சொல்ல முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் ஒரு மனிதன் மேல வந்துருச்சு அப்படின்னா அவன் சொல்லுவதை யாரால தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. யார் என்னன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீ செய்யாத, ஊழியத்துக்கு போகாத, செய்யாத, இது பண்ணாதன்னு கூட பண்ண முடியாது. என் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது, அது என்னை உந்தி தள்ளுகிறது. பரிசுத்த ஆவியோட அன்பு, அந்த அபிஷேகம் என்னை நெருக்கி ஏவுகிறது. அல்லேலூயா. ஒரு அனாயிண்டிங் மேல வந்துச்சுன்னா உங்களால சும்மா இருக்க முடியாது. உங்களை ஏவும்,
உங்களை உந்தி தள்ளும், உங்களை புஷ் பண்ணும். காரணம் அது நீங்க இல்லை, உங்க மேல இருக்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம், என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. இந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஏன் கொடுத்திருக்கிறார்? மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக, மற்றவருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக, மற்றவருடைய கட்டுகளை உடைப்பதற்காக, மற்றவர்களின் நுகத்தடிகளை முறித்து போடுவதற்காக, மற்றவருடைய சிறுமையை மாற்றுவதற்காக ஆவியானவர் இந்த அபிஷேகத்தை நம்ம கொடுத்துருக்கோம். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் இல்லாம, இந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் நம்ம மேல இல்லாம நம்மளால ஒரு காரியத்தை ஒரு அணு கூட என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. என்னதான் போராடினாலும் என்னதான் பண்ணாலும் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஆனா இந்த அனாயிண்டிங் வந்துருச்சு அப்படின்னா, நீங்க யாருக்கெல்லாம் ஊழியம் செய்கிறீர்களோ அவர்கள் தொடப்படுவார்கள், விடுதலையாக்கப்படுவார்கள், கர்த்தருடைய அன்பை அவர்கள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுதுனா அந்த அபிஷேகம் என் மேல இருக்கும்போது தான். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என் மேல இருக்கணும்? சிலருக்கு ஏற்கனவே வந்துருச்சு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், சிலர் மேல இருக்கு. அதை ஆக்டிவேட் பண்றதில்லை, அதை பயன்படுத்துறதில்லை, அதை என்ன பண்றதில்லை. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுற என்ன சொல்றாருன்னா, உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் வரத்தை என்ன பண்ணு, அனல் மூட்டி எழுப்பி விடு. அது அனல் மூட்ட வேண்டியது நம்ம கடமை தான். என்னைக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, என்னைக்கு ஆவியோட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோமோ, என்னைக்கு நம்ம டான்ஸ் பேசணுமோ, அன்னைக்கே ஆவியோட அபிஷேகம் நமக்குள்ள வந்துருச்சு. இனி நம்ம தான் என்ன பண்ணணும், அதை அனல் மூட்டி எழுப்பணும். நிறைய பேர் அனல் மூட்டி எழுப்புறது இல்லை. என்ன பண்ணிட்டாங்க, குளிர பண்ணிட்டாங்க. ஜபிக்கிறது கிடையாது, வேதத்தை வாசிக்கிறது, அனல் மூட்டி எழுப்புவதற்கான எந்த ஒரு காரியத்தை என்ன பண்றதில்லை, செய்யறது கிடையாது. ஜெபம் பண்றதில்லை, கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்றதில்லை, வேதத்தை தியானிக்கிறதில்லை, அது அனல் மூட்டி எழுப்பல. ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனா மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில நம்ம இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சாட்சிகளா இருக்கணும்பா. அதுக்காக தான் இந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கும்படிக்கு தான் இந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் உங்கள் மேல வந்திருக்கிறது. அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும், சொல்லுங்க, யூதேயாவிலும், சமாரியாவிலும், சொல்லுங்க, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அப்படின்னா நீங்க எங்க போனாலும் சரி, இங்க அமெரிக்கா போனாலும் சரி, லண்டன் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, நீங்கள் அவருக்கு என்று சாட்சிகளா இருக்கு. எப்படி சாட்சியா இருக்க முடியும்? இவர் கூட கர்த்தர் இருக்கிறாரு, இவர் ஜபம் பண்ணி எனக்கு நல்லா ஆச்சு, இவரோட இவரோட கர்த்தரே, இவர் மூலமா கர்த்தரே வார்த்தை வருது, இவர் சொன்னதுனால, இவர் கர்த்தரே வார்த்தை சொன்னதுனால எனக்கு ஒரு விடுதலை உண்டாயிடுச்சு, எனக்கு ஆரோக்கியம் உண்டாயிடுச்சு, நன்மை உண்டாயிடுச்சு, எனக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாயிடுச்சு, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் உண்மையா இருக்கிறாரு அப்படின்ற சாட்சி உண்டாகும். ஹல்லேலூயா. அதுக்கு யார் சாட்சி? நீங்க தான் சாட்சி. ஹல்லேலூயா. நீங்க தான் சாட்சி. நம்ம தான் சாட்சியா இருக்கிறோம், நம்ம தான் சாட்சிகளா இருக்கிறோம். ஆனா அனைவரோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட அந்த ஆவியோட அபிஷேகத்தை இடம் கொடுக்கறதுல அப்படியே வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதை எதுவுமே பண்றது, யூஸ் பண்றதே நமக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த அபிஷேகம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா மற்றவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. சில நேரங்களில் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில வந்து சில போராட்டங்கள் இருக்கும். நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணியிருப்போம், அது நல்லா இருக்காது, மாறி இருக்காது, அப்படியே தான் போகும், சூழ்நிலையில் மாறி இருக்காது. ஆனா மற்றவர்களே ஜெபிக்கும் பொழுது சில பிரச்சனைகள் மாறிடும், அவங்க பிரச்சனை மாறிடும், அவங்களுக்கு நன்மை உண்டாயிடும், அவங்களுக்கு சுகம் உண்டாயிடும், அவங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாயிடும், அவங்களுக்கு பலன் உண்டாயிடும், நன்மை உண்டாயிடும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். காரணம், இந்த அபிஷேகம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? உங்களுக்காக இல்லை, மற்றவர்களுக்காக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் என் மேல இருக்குது எதுக்காகனா எனக்காக அல்ல. அதனாலதான் சொல்லுவாங்க நிறைய பேர், இந்த ஊழியக்காரர் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, ஒரு போராட்டம் இருக்குது, இவங்களுக்கே நிறைய அற்புதம் நடக்கணும், இவங்களுக்கே காரியங்களை மாற வேண்டியிருக்கு. ஆனா என்ன பண்றாரு? மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறாரு. மற்றவங்களுக்காக ஜெபிச்சா ஜெபம் கேட்கப்படாதா? சொல்லுங்க, கேட்கப்படும். காரணம், இந்த அபிஷேகம் மற்றவர்களுக்காக கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், அவனே கைதி, அவனே சிறைச்சாலையில் இருந்தான். அவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றான், பானபாத்திரக்காரன், இன்னும் ஒரு 3 நாள்லப்பா என்ன பண்ணுவோம், உன்னுடைய தலை பார்வனுக்கு முன்பதாக உயர்த்தப்படும் சொல்லி ப்ராஃபஸி சொல்லி அனுப்புறான். நீ போகும்போது என்ன நினைச்சுக்க, நான் மறந்துறாங்க சொல்லு. இவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறைச்சாலையில் இருக்கிற இன்னொருத்தர் என்ன பண்றான், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி விடுதலை பண்ணி அனுப்பி விடுறான். ஹல்லேலூயா. அவன் சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, அவன் சிறையிருப்புல இருந்தாலும் சரி, கூட இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்றான், சிறையிருப்புல விடுதலை பண்ணி அனுப்புகிறான். அவன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வருது. அதுதான் கர்த்தருடைய அபிஷேகம், அதுதான் கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம்.
ஊரா இருக்கிற ஒரு ஆளுக்கு தீர்க்கதரிசி சொல்லி ப்ராபசி சொல்லி சென்ட் பண்ணி விடுறான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் இருக்க சிறையிருப்பு மாறாதா? கண்டிப்பா மாறும். யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் என்ன பண்ணாராம்? மாற்றினார். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக ஊழியம் செய்வதற்கு ஒரு அபிஷேகம், இந்த அபிஷேகத்தை கேட்கும். நம்ம என்ன பண்றோம்னா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைங்க நம்ம 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 சொல்லி சொல்லி மற்றவர்களுக்காக ஊழியம் செய்வதை விட்டுட்டோம். இன்னைக்கு கேட்க ஆண்டவரே, என்னை சுற்றி எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க, போராட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் இருக்காங்க, விடுதலை இல்லாமல் ஜனங்கள் இருக்கிறாங்க, சுகம் இல்லாமல் எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க, அவர்களை விடுதலை பண்ண வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க முடியும்? நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. எத்தனை பேர் அந்த அபிஷேகம் நீங்க கேட்குறீங்க? கை தூக்கி காட்டுங்க. நம்ம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்காக ஜெபம் பண்ணா உங்க பிரச்சனை மாறாதா? மாறும். அல்லேலூயா. நான் ஏன் அவங்களுக்காக ஜெபம், முதல்ல என் பிரச்சனை நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க. அவங்க பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணணும், உங்க பிரச்சனையை மாறும். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் மற்றவர்களுக்காக கொடுக்கப்படுகிற அபிஷேகம். இந்த அபிஷேகம் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. அபிஷேகம் இல்லாம அனாயிண்டிங் இல்லாம என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. அனாயிண்டிங் தான் உங்களுக்கு பவர், உங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்கும். அந்த அந்த அபிஷேகம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுது? உங்களை எனேபிள் பண்ணுது, எம்பவர் பண்ணுது. ஊழியம் செய்வதற்கு, ஜெபிப்பதற்கு, தேவனுக்காக ஓடுவதற்கு, பிரயாசப்படுவதற்கு அந்த அபிஷேகம் தான் உங்களை முந்தி தள்ளுகிறது. அல்லேலூயா. அனாயிண்டிங் விட்டுறக்கூடாது, அபிஷேகத்தை விட்டுறக்கூடாது. பரிசுத்த ஆவியான அபிஷேகம் தான் ஒரு மனிதனை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? மறந்து போகக்கூடாது. முதல் அனாயிண்டிங் சொல்லிட்டேன். பரிசுத்த ஆவியான அபிஷேகம், என் மேல் வருகிற அபிஷேகம். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியான அபிஷேகம், என் மேல் வருகிற அபிஷேகம், என் மேல் வருகிற அபிஷேகம். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு அபிஷேகத்தை சொல்றாங்க, அனாயிண்டிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியான அபிஷேகம் இரண்டாவது வகையான அபிஷேகம். யோவான் 2வது அதிகாரம் 27 வாசிங்க. 1 யோவான் 2:27 வாசிங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள், சொல்லுங்க, உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, சொல்லுங்க. நான் அவராலே பெற்ற அபிஷேகம் எனக்குள் நிலைத்திருக்கிறது, நிலைத்திருக்கிறது. நான் அவராலே பெற்ற அபிஷேகம் நிலைத்திருக்கிறது, எனக்குள், எனக்குள் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. முதல் அபிஷேகம் என் மேல இருந்துச்சு. அது எதுக்கு? மற்றவர்கள் ஊழியம் செய்வதற்காக, மற்றவர்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைப்பதற்காக, மற்றவர்களுக்கு சுகத்தை கொண்டு வர முடியாது, மற்றவர்களுடைய சிறையிருப்பை கட்டுகளை உடைப்பதற்காக அந்த அபிஷேகம். இந்த அபிஷேகம் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்க அபிஷேகம். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப இந்த அபிஷேகம் எனக்குள்ள வந்துருச்சுன்னா இந்த அபிஷேகத்தோட வேலை என்ன தெரியுங்களா? உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். என்ன சொன்னோம்? என்ன பண்ணாத, இது செய்யாத, இங்க போகாத, இதை பேசாத, வாயை மூடு, இதை சொல்லு, இதுக்கு வேணாம், நீ செய்யறது தப்பு, கன்வீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த அனாயிண்டிங் என்ன பண்ணோம்? கன்வீட் பண்ணிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கு. நீ செய்யாத, நீ பேசுறது தப்பு, நீ சொல்றது யோசிக்கிறது தப்பு, தவறு, இங்க போகாத, இது செய்யாத, கன்வீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனா சில ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, உள்ள இருந்து ஆவியானவர் இந்த அபிஷேகத்து மூலமா பேசுறாரு. இந்த அபிஷேகம் நமக்கு காரியங்களை சொல்லி கொடுக்குது, கற்றுக் கொடுக்குது. ஆனா என்ன பண்ணுவாங்க? ரிஜெக்ட் பண்ணுவோம். ஆவியானவர் பேசுறாரு, மனசாட்சியின் மூலமா பேசுறாரு, கான்சியஸ்னஸ் மூலமா பேசுறாரு. ஆனா என்ன பண்றது இல்லை, அதை உதாசீனப்படுத்திட்டே இருக்கிறாங்க, அதை உதாசீனப்படுத்துறாங்க. வேணாம், இல்லை, நான் இப்படிதான் செய்வேன், நான் அப்படிதான் பண்ணுவேன், என்னை நான் யோசிக்கிறேன், நான் இப்படிதான் பண்ணுவேன், இப்படிதான் சொல்லுவேன், இதுதான் பேசுவேன். நம்ம என்ன பண்ணுறோம்? தொடர்ந்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்க, உள்ள ஆவியான் பேசிட்டு இருக்கிற அந்த அனாயிண்டிங் கற்றுக் கொடுத்துட்டே இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறோம்? ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கு. ரிஜெக்ட் பண்ண 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 ஒரு காலகட்டத்தில் அந்த அபிஷேகம் போயிடும். அல்லேலூயா. உள்ள வந்திருக்கிற அந்த அனாயிண்டிங் என்ன ஆகிடும்? போயிடும் வெளியே. அல்லேலூயா.
நம்ம மேல ஒரு அபிஷேகம் வரும், அந்த அபிஷேகம் போகாது. காரணம் தெரியுங்களா? அந்த அபிஷேகம் வந்து கிஃப்ட்டு. அந்த அபிஷேகம் கிஃப்ட்டு. எத்தனையோ கல்யாணத்துக்கு போய் நீங்கள் கிஃப்ட் கொடுத்துருக்குறீங்க. போய் வீடு ஏறி 10 வருஷம் கழிச்சு இப்போ அதை கிஃப்ட்டு கேட்டிருக்கீங்களா? அன்றைக்கி ஒரு நீங்கள் சண்டை போட்ட 10 வருஷத்துக்கு உங்கள் கல்யாணத்துக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்த கொடு அப்படின்னு சொல்லி யாருன்னா கேட்டிருக்கீங்களா? கேட்குறவங்க எவ்வளோ பெரிய துரோகியாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், கொடுத்த அந்த கிஃப்ட் என்ன பண்ண மாட்டோம். ஒரு நாள் நம்ம மனுஷன் கூட என்ன பண்ண மாட்டான், அதை கேட்க மாட்டான். கர்த்தர் அப்படி கேட்பாரா? என் பிள்ளைக்கு ஒரு தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்குறேன்னு கொடுக்குறாரு. நீங்கள் கர்த்தர் வந்து தப்பு பண்ணிட்டான், ஆண்டு வழியில் நடக்கலை, நான் கொடுத்த அந்த வரத்தை திரும்ப நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டேன். தொட்டா சொல்ல ஆகுது. ஆனால் வந்து இவன் கர்த்தர் வழியில் நடக்கலை. ஆனால் இப்போ போய் ஜெபம் பண்ணுறாரு, என்ன நடக்குது? சொல்ல ஆகுது. அந்த கிஃப்ட்டை அவர் எடுக்கிறாரா? எடுக்கல. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வாசிங்க மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் 21 வாசிங்க. மத்தேயு 7:21 வாசிங்க. மத்தேயு 7:21 வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. சொல்றாரு பாருங்க, பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செஞ்சால்தான் எங்க பிரவேசிக்கணும், பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கணும். அது இல்லாம என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே நீங்க சொன்னீங்க, பிதாவின் சித்தத்தை செய்யாம கர்த்தாவே கர்த்தாவே அப்படி நீங்க கூப்பிட்டா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது சொல்ற. அடுத்த வசனம் வாசிங்க. அந்த நாளில கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, நல்லா கவனிங்க. அந்த நாளில அநேகர் படிங்க, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம். உங்க நாமத்தினால நான் என்ன பண்ணோம்? தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? அப்படின்னாச்சு இவங்க மேல இருந்த அபிஷேகம் அவங்க விட்டு போல. நல்லா ஜெபம் பண்றவங்களா இருந்திருப்பாங்க, ஒரு காலகட்டத்தில் நல்லா உபாசிச்சு ஜெபிக்கக்கூடியவர்களா இருந்திருப்பாங்க, தேவனுக்காக பயன்பட்ட பாத்திரங்களா இருந்திருப்பாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்க நல்ல கிஃப்ட் வரங்கள் எல்லாம் கொடுத்துட்டாரு. அவங்களால தீர்க்க தரிசனம் உரைக்க முடியுது, அவங்களால ஜெபம் பண்ணி சுகப்படுத்த முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. ஆனா ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சு, உள்ள இருக்கிற ஒரு அனாயிண்டிங் இருக்கு, ஒரு அபிஷேகம், அது நமக்கு சொல்லிக் கொடுக்குது எதை செய்யணும் அதை செய்யக்கூடாது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உண்மையில கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன்னு கர்த்தர் சொன்னாங்களா? எப்படி போதிக்கிறாரு? உள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் தான் நமக்கு போதிக்குது. ஹல்லேலூயா. நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த வசனத்தை படிச்சுட்டு அந்த அபிஷேகம் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து போதிக்கிறது போட்ட உடனே அண்ணா வச்சுட்டேன், நமக்கு பாஸ்டர்ஸே தேவைப்பட இருக்கு, ஊழியர்கள தேவைப்படாத உள்ள இருக்கிற அபிஷேகம் நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குது அப்படின்னு யோசிச்சேன். ஆனா பைபிள்ல போட்டிருக்கு, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் இவங்க எல்லாருமே சபைக்கு கொடுத்தவர் கர்த்தர் தான். இயேசு கிறிஸ்து சபைக்கு ஒரு கிஃப்டா கொடுக்குறாரு இவங்க எல்லாருமே. அதெல்லாம் போதகர்களும் இருக்கிறாங்க. அப்ப இங்க அபிஷேகம் உங்களுக்கு போதிக்குது, அதனால உங்களுக்கு போதகர் தேவைன்னு சொல்லி பண்ணியிருக்கணும். ஆனா ஏன் போதகர்கள் கொடுத்தாருன்னா அது அப்படிப்பட்ட போதகர்கள் அல்ல. இவங்க வேதத்தை எடுத்து எல்லாருக்கும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற போதகர்களை சபைக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அப்ப இந்த அபிஷேகம் நமக்கு போதிக்குது. அது எதை போதிக்குது அப்படின்னா, ஆன் த ஸ்பாட் ஒரு காரியம் செய்யலாமா வேணாம்னு சொல்லி உள்ள வந்து கைடன்ஸ் இருக்க. இதை ஒரு முடிவு, ஒரு கையெழுத்து போடணுங்க. அந்த இடத்துல பாஸ்ட் கலந்து இருப்பா, கையெழுத்து போட்டுறாரு, ஒரு 1/2 நாள்ல வந்துடுறேன். ஏதாவது எல்லாத்தையும் படிச்சு பார்த்து நான் சொல்றேன், நீ கையெழுத்து போடணும்னு சொல்ல போறாரா இல்லையா? சொல்லுவாரா? இப்படி நடக்குமா? எல்லா டைமும் நடக்காது. அப்போ எது போதிக்குதுன்னா இந்த அபிஷேகம் சொல்லும், போடாது வேணாம், போடாது, ஆன் த ஸ்பாட் செய், தோ இருக்கிற லெஃப்ட் ரைட்டு சொல்றதுக்கு ஒரு அபிஷேகம் உள்ள தேவை. சபையில போதகர்கள் ஆதியாரத்துக்கு வெளிப்படுத்துற விஷயம் சொல்லி கொடுக்குறது அது வேற. உள்ள இருக்கிற ஆவியின் அபிஷேகம் ஒரு தவறு செய்யும் பொழுது நோன்னு சொல்றதுக்கு அந்த அபிஷேகம் தேவை, எஸ்ன்னு சொல்றதுக்கு அந்த அனாயிண்டிங் தேவை. ஹல்லேலூயா. உள்ள இருந்து. ஆனா இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சர்வன்ஸ் ஆஃப் காட் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு காலகட்டத்தில் உள்ள இருக்கிற காரியங்களுக்கு நோ 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 ஆண்டவர் சொல்றது செய்யாதப்பான்றாரு, இவங்க செய்வோன்றாங்க. ஆண்டவர் சொல்ல செய்யன்றார், இல்லை இல்லை நான் செய்ய மாட்டேன்றாங்க. இது தொடர்ந்து வந்து உள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்துக்கு அவங்க இடம் கொடுக்காத பட்சத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா
ஆண்டரை விட்டு தூரம் போயிட்டாங்க. பிதாவுடைய சித்தத்தை செய்ய உள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்றாரு, எஸ்ன்றாரு, நோன்றாரு, அதுக்கு செவி கொடுக்கல. அதுதான் உள்ள இருக்கிற ஆவியானவர் கொடுக்குற அந்த கைடன்ஸ், அதுதான் பிதாவுடைய சித்தம். அவங்க தொடர்ந்து நோ நோன்னு சொன்னதுனால, தொடர்ந்து எஸ் எஸ்ன்னு சொன்னதுனால என்னாச்சு, பிதாவுடைய சித்தத்தை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. ஆனால் ஸ்டில் அவங்க மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் தான் ஆகிட்டு ஒர்க் ஆகிட்டே இருக்கு. இவங்க போய் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, சுகப்படுத்துறாங்க, எல்லாம் தொடர்ந்து வாசிங்க 7:22 மத்திய. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி எல்லாரும் என்னை நோக்கி கர்த்தாவே 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 உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, நீ யாருன்னே எனக்கு தெரியலன்றார். என்ன சொல்றாரு, நீ யாருன்னே தெரியலப்பா, தெரியலன்னு சொல்றாரு. எல்லாம் பயங்கரமா தீர்க்கதரிசனம் சொன்னவங்க, பயங்கரமா சுகப்படுத்துறவங்க, ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணவங்க எல்லாரும் பிதாவுடைய சித்தத்தை செய்யாததுனால, உள்ள ஒரு அனாயிண்டிங் விட்டு கொடுக்காததுனால என்ன பண்ணிட்டாங்க, நீங்களாம் யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்னு ஆண்டவர். அல்லேலூயா. உள்ள இருக்கிற அபிஷேகத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல், அது போயிடும். அதுக்கு இதாவுடைய சித்தத்தை செய்யலைன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு விட்டு கொடுக்கலன்னா, அந்த அனாயிட்டிங் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா எது செஞ்சாலும் கரெக்ட் மாதிரியே தெரியும். நம்ம பண்ணுற தப்பு கூட எப்படி இருக்கும், நமக்கு கரெக்ட் மாதிரியே இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். நிறைய பேர் அப்படி இடறி போயிட்டாங்க. உள்ள இருக்கிற அனாயிட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எபிரேயர் நிறுவனம் 6வது அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் 6:4. தேவனுடைய நல்வார்த்தைகளில் இனி வரும் உலகத்தின் பலங்களை ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாக்கலை மறுபடியும் சிலுவையில் அடைந்து அவமானப்படுத்துவதற்கு மனம் திருப்பத்துக்கு எதுவாக அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாது. ஒரு காலத்தில் நல்லா ஜெபம் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க, பண்ணாங்க. ஆனால் உள்ள இருக்கிற ஆளோட அபிஷேகத்தை விட்டு கொடுக்காம நோ 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 நோன்னு சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு, மறுதளிச்சு போயிட்டாங்க. திரும்ப நாட்டு வழியில் வரதுல ரொம்ப கஷ்டம் சொல்லக்கூடாத காரியம். அவங்கள ரினியூவல் பண்ணுறது ரொம்ப கூடாது. அதனால் உள்ள இருக்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஆவியான நம்ம லீட் பண்ணுறாரா நடத்துகிறாரா, அதை அப்படியே என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து நம்ம நடக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. 7வது வசனம், எப்படி தன்மையில் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்கள் கேட்ட பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதங்கள். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கேட்டு அதன்படி செய்கிற அந்த இருதயம் செழிக்கும் தாழை. அல்லேலூயா. ஓகே. ஸோ இது உள்ள இருக்கிற அபிஷேகம், ஒரு அபிஷேகம் என் மேலே இருக்கிற அபிஷேகம். 2வது அபிஷேகம் உள்ள இருக்கிற அபிஷேகம். மேலே இருக்கிற அபிஷேகம் வந்துருச்சுன்னா அது போகாது, அது எப்பொழுது இருக்கும். ஆனால் உள்ள இருக்கிற அபிஷேகம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ரொம்ப கேர்லெஸ் அந்த என்ன ஆகிடும், அது போயிடும். அப்புறம் வாழ்க்கையில் பெரிய போராட்டமாக மாறிடும். 3வது விதமான ஒரு அபிஷேகம், இதுதான் அபிஷேகத்தில் ரொம்ப உயர்தரமான ஒரு அனாயிண்டிங், ஹைலி அனாயிண்டிங். அல்லேலூயா. அது அப்டேஷனெல்லாம் நடக்குது. சில நேரங்களில் அனாயிண்டி ரிலீஸ் ஆகும்போது பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசனம் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படணும். நான் உன்னை
நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். பாருங்க, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசினா will be a prophet to the nations. சாதாரண அனாயிண்டிங் இல்லை, ஏதோ ஒரு நபருக்காக பண்ற ஜபம், ஒரு தேசத்திற்கே சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற அதிகாரமுடைய அனாயிண்டிங். ஹல்லேலூயா. அப்படி ஒரு வார்த்தை சொன்னா நடக்கும் அபிஷேகத்தில். ஹல்லேலூயா. பவர்ஃபுல் அனாயிண்டிங். ஒரு தேசத்துக்கு சொல்ற வார்த்தை தேசத்துக்கே நடக்கும். ஒரு பட்டணத்திற்கு சொல்லுகிற வார்த்தை அந்த பட்டணத்துக்கே நடக்கும். என்ன சொல்றாத நடக்கும். இது கிரேட்டஸ்ட் அனாயிண்டிங். இது எலியாவுடைய வாழ்க்கையில பார்க்கலாம், எலிசா தீர்க்கதரிசியோட வாழ்க்கையில பார்க்கலாம். என்னுடைய வார்த்தையே அன்றி என்ன பண்ணாது, மழை எத்தனை வருஷம் பெய்யாது? 3 வருஷம் 3 வருஷமா 3 மழை பெய்யாது. நான் சொன்னாதான் மழை பெய்யும். இது பெரிய அனாயிண்டிங். ஹல்லேலூயா. நாம என்ன சொல்றோம் அது நடக்கும். அது ஒரு அனாயிண்டிங், கிரேட்டஸ்ட் அனாயிண்டிங். மரியாள் வராங்க, ஏசப்பா கிட்ட வராங்க, திராட்சரசம் குறைவுபட்டுச்சுன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன. அந்த இடம் வரும்போது வித்தியாசமாயிருக்கு. உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்படின்னா இந்த அனாயிண்டிங் எப்படின்னா ஆண்டவரோட க்ளோஸா இருக்கிறவங்க தான் அனாயிண்டிங் ஒர்க் ஆகும். பரிசுத்த ஆண்டவரோட கூட க்ளோஸா இருக்கும். ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, செய்ய வெயிட்னு வர வெயிட் பண்றாங்க, செய்யறாரு. இப்ப செய், இப்ப சொல்லு அப்படின்றார். இப்போ உன் கோலை எடுத்து நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடுன்றார். அந்த டைம் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஆண்டவர் என்ன காண்பிக்கிறாரோ, எதை சொல்லுகிறாரோ அதை செய்கிறாங்க. அது கிரேட்டஸ்ட் அனாயிண்டிங். அதில் அனாயிண்டிங் ஒரு பெரிய ஒரு அனாயிண்டிங், அதிகாரமுடைய ஒரு அனாயிண்டிங், ஒரு கிங்லி அனாயிண்டிங், ஒரு ராஜரீக அபிஷேகம். சொன்னால் அது அப்படியே நடக்கும். இது ஒரே நேரத்தில் வந்துடாது. ஹல்லேலூயா. நமக்கு பரிசுத்தாவே என் மேலே ஒரு அபிஷேகத்தை வச்சுக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக ஒருத்தருக்காக என்னால் பாரப்பட்டு ஜெபிக்க முடியும் அப்படின்னா தேசத்துக்காக எனக்கு ஜெபிக்க முடியும். அபிஷேகத்தில் வளர்ச்சி இருக்குது. என் கூட இருக்கிற ஒரு ஆளுக்கான பாரப்பட முடியல, ஜெபிக்க முடியல அப்படின்னா எப்படி அந்த தேசத்திற்கு ஜெபிக்கக்கூடிய அந்த அபிஷேக அதிகாரம் எப்படி, அந்த அனாயிண்டிங் எப்படி வரும்? எனக்குள்ள இருக்கிற பேசுகிற ஆவியானுடைய அந்த அபிஷேகத்தினுடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியல, அதுக்கு கீழ்படியல அப்படின்னா அடுத்த லெவல் அனாயிண்டிங் எப்படி வரும் என் வாழ்க்கை? இந்த அபிஷேகத்துக்கு நம்ம உண்மையில் வரக்கூடாது. ஹல்லேலூயா. அவையானவரே, என் மேலே நீங்கள் ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த அபிஷேகத்தை மற்றவருடைய ஆசீர்வாதத்துக்காக பயன்படுத்த போகிறேன். தீர்மானம் பண்ணி பாருங்க, அற்புதங்கள் நடக்கும். என்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோமோ அப்போவே இயேசுவினுடைய வல்லமை நமக்குள்ள வந்துருச்சு. ஏசப்பா கிட்ட வல்லமை வேற, எனக்குள்ள இருக்க வல்லமை வேறன்னு நினைக்கக்கூடாது. அவர்கிட்ட இருந்த அதே வல்லமை எனக்குள்ளேயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு வயசாயிருக்கலாம், இல்லை எனக்கு சரீரத்துக்கு கடன் இல்லாமல் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஆனால் உள்ள இருக்கிற வல்லமை அந்த இயேசுவோட வல்லமை. ஹல்லேலூயா. நீங்கள் சொன்னால் நடக்கும். விசுவாசமாக சொல்லி பாருங்க. ஆண்டவரை சுகப்படுத்துன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுங்கன்னு கேளுங்க, கர்த்தர் கொடுப்பார். பிசாசு வரானா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இயேசு ஏதாவது வெளியே போட்டுன்னு சொல்லுங்க, அற்புதம் நடக்கும். காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இயேசுவின் அபிஷேகம், அவர் கொடுக்கிற வல்லமை. ஹல்லேலூயா. என் நாமத்தினால நீங்க என்ன பண்ணுவீங்க? பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதிஸ்தர்கள் கைகளை வைப்பீர்கள், அவர் சுஸ்தமடைவார்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள். இதெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இதை சபை வாஞ்சிக்கிறது. சபை என்ன பண்ணோம், ஆண்டவரே எனக்கு வேணும், இது உங்களுக்குள்ள இருக்குது, இல்லைன்னா கேட்டு பெற்றுக்கணும். அபிஷேகத்தை கேளுங்க. அபிஷேகம் இல்லைன்னு நினைக்கிறீங்க, கேளுங்க. இதை ஆக்டிவேட் பண்ணுறது தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நானே என் குடும்பம் இப்படியே இல்லாமல் எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறேன். மற்றவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன், மற்றவர்களுக்காக கதறி ஜெபிக்க போகிறேன் சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. தேவையோடு உள்ள ஜாதிக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வோம், அற்புதம் செய்வோம். இதை பயன்படுத்துவோம். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்து பாருங்க. எனக்குள்ள ஒரு அபிஷேகம் கர்த்தர் கொடுத்துருக்காரு, செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆண்டவர் நீங்கள் உணர்ந்துறீங்க, கீழ்ப்படியணும் சொல்லி பாருங்க. இன்னும் அபிஷேகத்தில் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா அபிஷேகம். அதில் உண்மையாக இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அனாயிண்டிங், இன்னும் கொஞ்சம் அனாயிண்டிங், இன்னும் கொஞ்சம் அனாயிண்டிங். அபிஷேகம் உள்ளவர்களுக்கும் அபிஷேகம் இல்லாதவர்களுக்கும் வித்தியாசம்.
அபிஷேகத்தில் ஒரு லெவலில் இருக்கணும், அதிகமான லெவலில் இருக்கணும், ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அபிஷேகத்தில் வளர 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 சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. சுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.